சார் வணக்கம் சார், பிரகாசம் சிங் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ அரசியல் களத்துல பெருசா பேசப்படுறது அண்ணாமலையின் மாற்றம் குறித்து தான் ஒரே தகவல் வந்துகிட்டே இருக்கு. மாத்திடுவாங்க, மத்திய அமைச்சர்ல போட்டுருவாங்க, இங்க புதிய தலைவர் நியமிக்கப்படுவாங்கன்ற ஒரு கருத்து தான் உலாவிட்டு இருக்கு. ஆக்சுவலா உண்மை கருத்து என்ன சார்? நேற்று இரவு நான் டெல்லியில சில நண்பர்களோட பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு அடுத்த தகவல் படி 8-9 தேதியில அண்ணாமலை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் கேள்விப்படுறேன். நீங்க கேட்கலாம், அது எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை? ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குங்க. அரசியல்ல நம்ம எதிர்பார்க்கறது தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. எதிர்பாராது நடக்கும். ஆனா அரசியல்வாதிகள் நம்ம கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருப்போமா, இருக்க மாட்டோமா, போவோமா மாட்டோமான்னு. பாஜக சொல்லுதான், நாங்க எப்ப அனௌன்ஸ் பண்றோமோ அப்ப அனௌன்ஸ் பண்ணோம். அது வரைக்கும் நீங்க என்ன வேணா ஒரு யூகத்தை கலப்பி விடுங்க, எங்களுக்கு கட்சிக்கு நல்லது வரும் அப்படின்னு சொல்றாங்களாம். ஸோ இது என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுது. லைம் லைட்ல வச்சு இருக்கா மாதிரியே சஸ்பென்ஸாவே வச்சு, அது ஒரு சஸ்பென்ஸ் தானே. அந்த மாதிரி சஸ்பென்ஸாவே வச்சு டிஎம்கே என்ன நினைக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சிருக்கு. அண்ணாமலை சேஞ்ச் இருக்காதுன்னா எனக்கு தோன்றது, எனக்கு ஒரு பிரகாரம். சார் நீங்க மட்டும்தான் அண்ணாமலை மாற்றம் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா பாஜகவுல முக்கிய தலைவர்கள் எல்லாமே மாற்றம் இருக்குது, அதையே நீங்க போய் பேசுறீங்க. ஆனா மாற்றம் இருக்குதுன்ற ஒரு தகவலை முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்களே. ஆனா நீங்க மட்டும் தான் மாற்றம் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க. அந்த முக்கியமான தலைவர்கள் அந்த நாற்காலில் உட்காரணும்னு ஆசை இருக்கலாம். அவங்களோட இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி விஷுவல் திங்கிங் இருக்குது. நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்ற மாதிரி அவங்களுக்கு அந்த நாட்களில் உட்காந்து ஆசை இருக்கிறவங்களாம் எப்படி இது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க இருக்கிற ஒரு 10 பேர்ல 6 பேருக்கு அந்த நாட்களில் உட்காந்து ஆசை இருக்கு இல்லையா? அந்த 6 பேர்ல ஒருத்தர் நீங்க பேசுனீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு டெல்லி கிடைச்ச தகவல் பிரகாரம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா இப்போ 6 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு, 3 நாள்ல. பிரைம் மினிஸ்டர் வரும்போது எப்படிங்க மாறுவாங்க? கொஞ்சமான ஒரு பேசிக் நாலேஜ் வேணாமா? பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது மாற்றுவாங்களா யாராவது? கட்சி கெட்ட பேர் வராதா? அவமரியாதை இல்லையா? அதனால அது அந்த மாதிரி பொருளை கற்புறவங்க எல்லா கட்சியிலும் தான் இருப்பாங்க. ஆனா இதுல பொருள் அதை கண்ட்ரோல் பண்ணாது மத்திய பாஜகவோட தப்புன்னு நான் சொல்லுவேன். இது முளையிலே கிள்ளி எறியலன்னா அடுத்த சத்தியமூர்த்தி போனா மாறிடும். அண்ணாமலை மாற்றம் இந்த பேச்சு வந்தாலும் ஒருவேளை மாற்றம் நடந்தால் அண்ணாமலை இருக்கும்போது ஆனா அந்த பெரும் பலம் பாஜகவிற்கு இருக்கும் நினைக்கிறீங்களா? வேற யாரும் தலைவரா போட்டா பெரிய பூட்டை எடுத்து போட்ட வேண்டியதான். கமலாலயத்துல பெரிய பூட்டு, இவர் வளர்த்த மாதிரி யாரும் கட்சியை வளர்க்கல. அப்படி இருக்கும்போது அவரை மாத்திட்டு நீங்க நயினார் நாங்க தமிழகத்தை குழந்தீங்கன்னா திருப்பி நோட்டோவில் போய் நின்றுடுவாங்க. அது அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா நல்லது பண்ணுங்க. திருப்பி நோட்டோவில போய் நிக்கட்டும் அப்படின்னா. ஏன்னா என்ன நடந்ததோ இல்லையோ, அவர் தப்போ ரைட்டோ இந்த 2-3 வருஷத்துல கட்சியை வளர்த்துட்டாரு. அது பிடிக்கிறதோ பிடிக்கல, அது வேற விஷயம். பாஜக பிடிக்காம இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். பொதுமக்கள் பார்வையில் பாத்தீங்கன்னா அவரு தான் பாஜகன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய பாஜகன்னு சொன்னாங்களா, பொன்னார பாஜகன்னு சொன்னாங்களா? இல்ல, அண்ணாமலை தான் பாஜகன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்து விட்டு திருப்பி நோட்டா கீழே போனா போட்டோம். பெரிய பூட்டை, திண்டுக்கல் பூட்டை வாங்கி போட்டோம். எவனும் உள்ள போக மாட்டான். அண்ணாமலை போயிட்டாருன்னா 10 பேர் வெளில கட்சி காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கழங்கட்டைகள் தான் உள்ள உட்காந்துன்னு 4 மணிக்கு டிஃபன் பொறி கடையில் சாப்பிட்டு 5 மணிக்கு பேப்பர் படிச்சு கிளம்பி முன்ன இருந்த மாதிரி பழைய நிலைமைக்கு ஆத்துவாங்கன்னா மாத்திட்டு போறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சார்? இந்த தலைப்பு வர காரணம் என்ன சார்? அண்ணாமலை மாற்றம் தலைப்பு வர காரணம் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா சந்திச்சதுதான். சோ எடப்பாடி வைக்கிற ஒரு டிமாண்ட்னாலதான் இந்த மாதிரியான மாற்றம் குறித்த பேச்சே வந்திருக்குன்னு சொல்றாங்களே. எடப்பாடியினுடைய டிமாண்டை ஏத்துக்கிறாங்களா என்ன? எடப்பாடி சொன்னாரா இல்ல, மாற்ற சொல்லி கேக்குறேன்னு அவருடைய சந்திப்புக்கு பிறகுதான் சார் இந்த தலைப்பு வந்தது. இல்ல, யாரோ கலப்பிட்டு பிள்ளைக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? எடப்பாடி கூப்பிட்டு அண்ணாமலை வேணான்னு சொன்னதா இங்க யாராவது சொன்னாங்களா? அபிஷியலா ஏதாவது வந்துதான்? புரளிங்கிறது புரளி, செய்திங்கிறது வேற. செய்தியும் புரளி ஒன்னாவது. எடப்பாடி உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அண்ணாமலை நான் ஒத்துக்கிறோட சொல்லிருக்கலாம். அவர் சொல்லுவாங்கன்னு கெஸ் பண்ணி பேசுறது நம்ம தப்பு. ஏன்னா இது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதனால அண்ணாமலையும் அமித்ஷா என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது. எடப்பாடி அமித்ஷா என்ன பேசுனா நமக்கு தெரியாது. இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசலாம். ஆனா இப்படி நடந்தா என்ன நடக்கும்னு பேசுறது நமக்கு உரிமை உண்டு. அண்ணாமலை எதிர்த்தால் என்ன நடக்கும்? பெரிய போட்டப்படும். அண்ணாமலை இருந்தா என்ன நடக்கும்? பலமான கூட்டணி வைப்பாரு. அண்ணாமலை கூட்டணி எதிர்க்கிறாரா? எதிர்த்தா கூட அவரோட பாயிண்ட சொல்லிட்டு கட்சி என்ன சொல்லுதோ அது மாதிரி கேட்டு போயிட்டே இருப்பார். இல்ல, நீங்க அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் நபரை சொன்னாலுமே மற்ற தலைவர்களை பார்க்கணும் இல்ல? இவங்க அண்ணாமலை ஒரு நபரை பார்ப்பாங்களா, மற்ற தலைவர்களை பார்ப்பாங்களா? மற்ற தலைவர் யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க. பேர் சொல்ற மாதிரி யார் இருக்காங்க சொல்லுங்க. மக்களுக்கு பரிச்சயமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் யார் இருக்கான்னு சொல்லுங்க. எல்லாரும் அறிந்த தலைவர்கள், ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க,
எல்முருகன் மத்திய மந்திரினா பாதி பேருக்கு தெரியாது. அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் ஸ்பென் ஃபோர்ஸ் 10 வருஷம் முன்னாடி மந்திரியா இருந்தாரு. சிபிஆர் பாம்பேக்கு போயிட்டாரு. சரி, யார் இருக்காங்க? யாரும் இல்லையே. அல்ல, அதிகமா நயினார் நாகேந்திரனுடைய கட்சியை வழிநடத்துறதுக்கு ஒரு முக்கியமான தலைமை ஒண்ணும் இல்ல, ஆளுமை இல்ல. ஆளுமை இல்லாதவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நயினார் நாகேந்திரன்லாம் வந்து ஏடிஎம் கிட்ட வந்து ஒரு திருப்பி வந்து கட்சி ஏடிஎம் கிட்ட அடகு வைக்க போறீங்களா? இல்ல சார், பாஜகவுல ஒரு கொள்கை இருக்குல்ல சார், 3 வருடம் தான் ஒரு தலைவரா இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க மாற்றப்படுவாங்கன்னு அந்த கிடையாது, கிடையாது. இது வரைக்கும் கிருபாநிதினு ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் எத்தனை வருஷம் இருந்தாருன்னு கேளுங்க. எல் கணேசன் தலைவர் இருந்தாரு. அந்த மாதிரி விதி எல்லாம் கிடையாது. இது என்ன பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் தான் 5 வருஷத்துக்கு வரதுக்கு. எவ்வளவு ஊர்ல 10 வருஷம்ல தொடர்ந்து 15 வருஷம் தொடர்ந்து இருக்காங்க. அப்படி பார்த்தா கூட 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. 2000 அவர் 26 வரைக்கும் கொடுக்க போறா சொல்லிருக்கும் போது எப்படி 3 வருஷம் எந்த ரூல்ல வருதுன்னு தெரியலையாது. அதனால மாற்றுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓகே சார், இருந்தாலும் மாற்றம் இல்லை அப்படின்றத தாண்டி இந்த அதிமுக பாஜக கூட்டணின்றது ஊர்ஜிதமாயிடுச்சு தானே சார் இவங்க சந்திப்புக்கு பிறகு? அது ஒன்றும் அபிஷியலா வந்த தெரியும் நமக்கு. இது வரைக்கும் நம்ம ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல பேச முடியுமே தவிர ஆயிடுச்சா இல்லையான்னு உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? உறுதியா சொல்லணும்னா யாராவது ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணோம். அமித்ஷா சொல்லிட்டாரு அடுத்த என்டிஏ கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்டிஏ கூட்டணி யார் இருப்பான்னு அவர் சொல்லியே தானே சொன்னார் அவரு. ஓகே சார், ஓகே சார், சரிம்மா. எங்களுடைய கேள்விக்கு பதில் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.